திருச்சி தொகுதியில இந்த முறை யாரு வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னோட டிஎம்கேக்கு. ஏன்னு? எங்க பாரம்பரியமே டிஎம்கே தான். அப்பா தாத்தாலாம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் டிஎம்கே. எவ்வளவு வருஷமா நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 6-7 ஓட்டு போட்டிருக்கேங்க. இந்த முறை திமுக ஜெயிச்சா உங்ககிட்ட நீங்க ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்க்கணும், என்ன எதிர்பார்ப்பீங்க? நல்ல விஷயம் எதிர்பார்க்கணும்னா வந்து விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். வேற என்ன? விவசாயம் தான் மணப்பாறை பக்கம்லாம் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கு. போர் போட்டு கொடுத்து ஏதாவது பண்ணாங்களா இப்போ நல்லா இருக்கும். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். திமுக ஜெயிச்சாவே மெயினா பெண்களுக்கு மட்டும் தான் பல உதவிகள், பல நலத்திட்டங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆம்பளைங்களுக்குன்னு ஒரு உதவி கேட்கணும், இல்ல ஒரு நலத்திட்டம் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? ஆம்பளைங்களுக்கு தான் உழைக்கிறாங்க சார், அது எது கேட்கணும்? பெண்கள் வீட்டோட இருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதுதான். ஆம்பளைங்களுக்கு செய்யணும் இது கிடையாது. இல்ல இப்போ ஆம்பளைங்க சார்பா எங்களுக்கு ஒரு விஷயம் அதை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஒன்றும் செய்ய வேண்டியது, வேலை வாய்ப்பு கொடுத்தா போதும். வேலை வாய்ப்பு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து முதல் முறையா தளபதி விஜய் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு மக்களோட ஆதரவு எப்படி இருக்கும்? நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் சார். ஏன்னா அவங்க வந்து இப்போ அனுபவம் இல்லையா அவங்களுக்கு? அரசியல் அனுபவம் வந்தால் ஆதரவு கொடுக்கலாம். எந்த அனுபவமே இல்லை, திடீர்னு வந்துட்டு ஆதரவு கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்த முதல் தேர்தலே அவர் முதல்வர் ஆயிடுவாருப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. 99% முடியாது சார். ஏன் முடியாதுன்னா எப்படி முடியும்? எடுத்தோன்னே நான் சிஎம் போன முடியுமா? அவங்களாம் நான் 75 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமா அடிபட்டு உதப்பட்டு மிசாவில் அடிபட்டு வந்தவங்க. அதாவது அடிப்படை மக்களுக்கு தேவை என்னன்னு தெரியும். இவருக்கு தெரியாதுல்ல. அவர் வந்து சினிமா டயலாக் பேசிக்கிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு போராட்டத்தில் கலந்துருந்தா பரவாயில்ல, எந்த போராட்டத்திலும் கலந்துக்கல. அவர் வந்து மக்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, உங்க வீட்டு அண்ணனா பிள்ளையா தம்பியா நினைச்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த வாய்ப்பை கொடுக்கீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அதாவது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து சார். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். சரி, முதல் முறையா தளபதி விஜய் திருச்சி கிழக்குல நிற்கிறாரு. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வெற்றி வாய்ப்புலாம் இருக்கா சார்? ஓட்டை பிரிப்பாரு. ஒரு 100 ஓட்டுனா ஒரு 50, 30, 40 ஓட்டு பிரிப்பாரு, அவ்வளவுதான். சரி, இந்த முறை யார் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டோட முதல்வராக வந்து ஆட்சி அமைப்பாங்க? 99% டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குங்க.